வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க நம்ம மறந்து போன ஒரு பழைய உணவு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்மோ கிச்சன். வாங்க இன்றைக்கி நீர் உருண்டை இந்த மழைக்கு சூடாக செஞ்சு சாப்பிட்லாமா? அதுக்கு ஒரு அழகாக பச்சரிசி ஊற போட்டிருக்கேன். புழுங்கரிசி வேணாலும் போட்டுக்கலாம், பச்சரிசி வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அப்புறம் தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய், குட்டி குட்டி பல்லா, சின்ன சின்ன பல்லா இது மாதிரி ஓட்டி கட் பண்ணி வச்சுட்டாலும் வச்சுக்கலாம். இல்லை பூவாக துருவி வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். நாங்கள் சின்ன குட்டி குட்டி பல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 காஞ்ச மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் காரத்துக்கு. ஒரு ஆளுக்கு தானே, அதனால் ஒரு 3 போதும். இன்னும் காரம் வேணும்னா இன்னும் 1 மிளகாய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு 1/2 ஸ்பூன். இது கருவேப்பிலை ஒரு 20 இலை இருக்கும், குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெருங்காயம் அவ்வளோதாங்க. தேவையான அளவு உப்பு. முதல்ல அரிசியை அரைச்சிட்டு பார்க்கலாங்களா? அரிசி இப்போ நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இல்லை அரைச்சிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் குறன்னு அரைச்சா போதும், மழைன்னு அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டு பார்க்கலாங்க. இப்போ நல்லா குறன்னு அரைச்சாச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இதில் நம்ம இப்போ இதில் தாளித்து இதில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டோம், பேன் வச்சுட்டோம். பேனில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் ஒரு சின்ன குழிக்கரண்டியெல்லாம் விட்டுருக்கேன். அது காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இதில் நம்ம மிளகாவும், காஞ்ச மிளகாவும், உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுருங்க. காஞ்ச மிளகாவை காரம் அதில் எடுபடும். சில பேர் மிளகு கூட போடுவாங்க, மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். மிளகு இடித்து மிளகா வேண்டாம் அப்படின்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இதில் பச்சை 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சிடலாம். இதில் தேங்காயும் நம்ம ஒரு வதக்கலாம். இந்த கலர்ஃபுல்லாக பாருங்கள், அந்த க்ரீன் கருவேப்பிலையும் தேங்காயும் இந்த காம்பினேஷன் அழகாக இருக்குது. கொஞ்சம் வதங்கட்டும் லைட்டாக. அதை நம்ம அரைச்சி வச்ச அந்த பச்சரிசி மாவு இருக்குல்ல, பச்சரிசி அரைச்சி வச்ச பாருங்கள், அதை அதில் கொட்டிடலாம். கொஞ்சம் தண்ணி வாஷ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். நம்ம கிண்ட தான் போகிறோம், சீக்கிரம் கட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி வாஷ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க, சால்ட்டு. இதில் தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுப்போம். அப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் போட்டதும் நான்ஸ்டிக்கில் வேறு செய்கிறோம், அதனால் ஒட்டாது. அதில் அழகாக உருண்டு திரண்டு வந்துடும் மாவு. நம்ம கொழுக்கட்டை மாதிரி நீர் உருண்டை கொழுக்கட்டை மாதிரி தான் உருண்டை ஷேப்பில் பிடிக்க போகிறோம். இது தஞ்சாவூர் சைடெலாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த காலத்தெல்லாம் வெளியிலலாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தர மாட்டாங்க குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி இட்லி மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு நீர் உருண்டை செஞ்சு கொடுத்துருவாங்க. பால் கொழுக்கட்டை, நீர் உருண்டை இதெல்லாம் இந்த இட்லி மாவுலேருந்தே கொஞ்சம் எடுத்து வச்சு செஞ்சு கொடுத்துருவாங்க டிஃபன் டெய்லி. வடை மாவு கூட பார்த்திங்கன்னா உளுந்து மாவு இட்லிக்கு அரைக்கும் போது அதில் கொஞ்சம் கூட போட்டு வடை சுட்டு கொடுத்துருவாங்க, போண்டா சுட்டு கொடுப்பாங்க. இப்போ தான் இந்த பசங்கள்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்லலாம் நீர் உருண்டை, சுண்டல் இதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பழைய இதெல்லாம் இப்போ மறுபடியும் வருது. நம்ம இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் நீங்கள் என்ன காயெல்லாம் கூட சேர்க்கலாம். இந்த இதில் நம்ம இப்போ அப்போல்லாம் அப்படி தான் ப்ளைனாக செஞ்சாங்க. இப்போ பசங்கள்லாம் காய் சாப்பிட மாட்டாங்கல்ல, கேரட் துருவி போட்டுக்கலாம், கோஸ் போட்டுக்கலாம், அப்புறம் பீன்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி காய்கறி சேர்த்தும் செய்யலாம். இல்லை உப்பு கரெக்டாக தான் இருக்குது. வேணா ஒரு பிண்டாக
ஒரு பிஞ்ச் போட்டுக்கிறேன். பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடுச்சு. இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா உருண்டு திரண்டு வந்துடும். ஆறினோடனே நம்ம உருண்டையாக பிடிச்சி இட்லி பானையில் இட்லி கேட்குறோம் பாருங்கள், அதே மாதிரி வச்சு வேக வச்சிட வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆவியில் வேகிற பண்டம், எண்ணெய் அதிகம் கிடையாது. இல்லை, ஒரு ஸ்பூன் விட்டாலே நான்ஸ்டிக்லலாம் ரொம்ப ஒட்டாமல் வந்துடும். அதுவும் வறுக்கிறதுக்காக தான், தாளிக்கிறதுக்காக தான் அந்த எண்ணெய் கூட விடுறோம். இல்லைன்னா எண்ணெயும் கிடையாது. இதில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. ஃபேனில் ஆற வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள், ஃபேன் போட்டு நல்லா ஆற வச்சிட்டோம். ஆறிடுச்சு. இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த எண்ணெய் ஒரு கிண்ணத்தில் மாரி கொஞ்சோண்டு வச்சுட்டு தொட்டுட்டு பண்ணோம்னா கையில் ஒட்டாமல் அழகாக உருட்ட வரும். அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா கையில் தொட்டுட்டு ஒட்டினா போதும். கையில் தொட்டுட்டு இப்படி உருட்டினீங்கன்னா ஷேப் அழகாக வரும், ஒட்டாது கையில். அதனால் நம்ம அப்படி செய்கிறோம். இந்த உங்கள் சைஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு பிடிச்சிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் குட்டியாக தான் பிடிக்கிறேன். நீங்கள் வந்து பெரிய சைஸாக கூட பிடிச்சிக்கலாம். தேங்காவும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்கோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஒரு கடிக்கும் ஒரு தேங்காய் பல்லாக அப்படியே கிடைக்கும். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய் பல்லாகவும் போட்டுக்கலாம். வயசானவங்களாம் இருக்கிறாங்க, மெல்ல முடியலன்னா துருவி போட்டுக்கலாம். குழந்தைங்கள்லாம் கூட மெல்ல மாட்டாங்க, அதனால் துருவி போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு ஃபுல்லாக நம்ம பிடிச்சி வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து நீர் உருண்டை பிடிச்சி வச்சு பாருங்கள். எத்தனை நீர் உருண்டை வந்துருக்கு பாருங்கள். இந்த ஒரே ஒரு அழகு தாங்க போட்டேன். அதுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு? 24 வந்திருக்கு. ஒரு ஃபேமிலியில் எல்லோரும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்திருக்கு. 4 பேர் சாப்பிட்லாம் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும், உடம்புக்கு ஒன்றுமே பண்ணாது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பழக்கப்படுத்துங்க. பழைய காலத்து உணவுகள் இதெல்லாம் மறக்காமல் நம்ம செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோம்னா உடம்புக்கு ஒரு கெடுதியும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வெந்தோடனே நம்ம பார்க்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வெந்தோடனே, இப்போயே பாதி கிளறும் போது வந்துடுச்சு. இப்போ 5 நிமிஷம் வச்சோம்னா வெந்து விடும். வெந்தோடனே நம்ம எடுத்து வந்து இட்லி பானை போட்டாச்சு. தண்ணி ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரே ஒரு தட்டு தான் வச்சுருக்கோம். இல்லை 24 நீர் உருண்டை வந்திருக்கு. நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்போம். மூடியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்போம். ஸ்லோவில் வச்சுருந்தோம், இப்போ கொஞ்சம் ஃபுல்லில் வச்சுருந்தோம். இப்போ நம்ம எடுத்தாச்சு. கொஞ்சம் ஃபேனில் ஆற வச்சுட்டு எடுத்துடுவோங்க. எம்மியாக சூப்பராக ரெடி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தி, ஈஸி அண்ட் ஹெல்த்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.